கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 21:9, Matthew 21:9. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இப்போ மத்தேயு ரெண்டு விதமான கூட்டத்தை சொல்கிறாரு. அதாவது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி போகிறவங்க, பின்னாடி போகிறவங்க. அதாவது ஒரு ராஜா ஒரு ராயல் ப்ரொசஷன் சொல்லுவோம்ல, ஒரு ராஜா ராஜபவனியாக வரும்போது எப்படி அவர் ஜெயங்கொண்டவராக வரும்போது முன்னாடியும் பின்னாடியும் அவரை துதித்து ஆராதிக்கக்கூடிய மக்களாய் ஒரு பகிரங்கமாக எல்லாருக்கும் முன்னாடி அவர் அபிஷேகம் கூடும்போது என்ன பண்ணுவாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுறாரு. அவங்க எல்லாம் என்ன சேர்ந்து சத்தம் போடுறாங்க? ஓசன்னா. 118வது சங்கீதத்தில் உள்ள காரியம். ஓசன்னான்னா என்ன? எங்களை ரட்சியும், நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது என்ன? அவங்க ஒரு கர்த்தருக்கு துதி செலுத்தக்கூடியதா, அதே சமயத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதா, அதே சமயத்தில் எங்களை ரட்சியுங்க என்று சொல்லக்கூடிய, எங்களுக்கு விடுதலை கொடுங்க என்று சொல்லக்கூடியதா. அப்போ ஓசன்னாங்கிறது ஒரு ஜெபமாகவும் அதே சமயத்தில் துதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஏன்னா தாவீதின் குமாரன் என்று சொல்வது அரசியல் ரீதியாக மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனமாக மாத்திரமல்ல, கர்த்தத்துவத்திலையும். ஏன்னா கர்த்தர் அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன? தாவீதினுடைய வம்சாவளியில் வருகிறவன் என்ன என்றென்றைக்கும் ஆட்சி செய்வார் என்று சொல்லக்கூடியதாக இது தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம். இவர் தான் அந்த இரட்சகர். ஏன்னா இவரைத்தான் நாங்கள் இவ்வளவு காலம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய காரியமாக. அதனால தான் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஏன்னா 118வது சங்கீதம் அங்கே சொல்லி என்ன பண்ணுறாங்க? அங்கே அவர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க? இவர் தான் தேவனுடைய அதிகாரம் பெற்றவராய், தேவன் சார்பாக தீர்க்க தரிசனமாய் வசனம் நிறைவேறும் விதமாக இவர் வருகிறார். இவருக்கு தான் எங்களுடைய ஆராதனை என்று சொல்லக்கூடியதா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொன்னது மாத்திரமல்ல, உன்னதத்திலே ஓசன்னா. என்ன? இங்கே பூமியில் மாத்திரமல்ல, பரலோகத்திலையும் அவருக்கு துதி உண்டாகட்டும். இங்கே மாத்திரம் இல்லை, நாங்கள் இங்கே அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு இங்கே நாங்கள் ஆராதிக்கிறோம். பரலோகத்திலையும் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கக்கூடியதா. பூமியில் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஆராதிக்கிறோம், பரலோகத்திலையும் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கக்கூடியதாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கக்கூடிய காரியம். அதாவது அவங்க மனசில் வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தினால அவங்க உள்ளத்திலிருந்து துதிக்கக்கூடியதாய் ஒரு ஆர்ப்பரிப்பு. ஏதோ சும்மா சாந்தமாக மெதுவாக இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்சோ இல்லை ஃபுட்பால் மேட்ச் பார்த்தா எப்படி அவங்க ஒரு ஆரவாரமாக ஒரு பாடல் பாடி இது பண்ணுறாங்களா, அந்த மாதிரி அவர்கள் எல்லோரும் பகிரங்கமாக இவர்தான் எங்களை ரட்சிக்க வந்த இரட்சகர், இவர்தான் எங்களுடைய ராஜா, இவர்தான் தாவீதின் குமாரன், இவரை குறித்து தான் 118வது சங்கீதத்தில் நாங்கள் இவ்வளவு காலம் பாடிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அந்த நாட்களில் அவங்க ஆராதித்தவங்க, அவங்கள துதித்து அவரை ஜெபம் பண்ணவங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் இல்லாமல் அன்னைக்கு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா நமக்கு இன்னைக்கு ஓசனான்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே என்னை ரட்சியும், நான் உங்களை துதிக்கிறேன், நான் உங்களை ஜெபம் பண்ணுறேன் என்று சொல்லக்கூடியதா. அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு அவங்க புரிதல் இல்லாமல் பண்ணாங்க, இன்னைக்கு நம்ம புரிதலோடு செய்வோமா? இதில் இன்னொரு காரியம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்னென்னா, அவங்க புரிதல் இல்லாமல் அவ்வளோ தூரம் ஆர்ப்பரித்தாங்க. எப்படி? உன்னதத்திலே வருகிறவருக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி புரியாமல் கத்துனாங்க. ஆனால் இன்றைக்கு 2000 வருஷம் பின்பாக இருக்கிற நமக்கு இது மிக தெளிவாக புரியுதா? ஆமாம், நமக்கு இன்னைக்கு அர்த்தம் தெரியும். நம்மளை மீட்டு விட்டாரா? கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து விட்டாரா? நிச்சயமாக. அப்போ நீங்களும் நானும்
எவ்வளவு சத்தமா எவ்வளவு தூரம் ஆர்ப்பரிக்கணும். நம்ம குசு குசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அப்படி இல்லை. அதாவது நம்முடைய ரட்சிப்பை பற்றி நம்ம புரிஞ்சு கொள்ளும்போது, அன்றைக்கு அவர்கள் தீர்க்க தரிசனமாய் 1000 வருடங்களுக்கு மேலாக 1000 வருடங்களாய் காத்து கொண்டிருந்தவங்க அவ்வளவு தூரம் ஆர்ப்பரிச்சாங்களே. இன்றைக்கு அதனுடைய நிறைவேற்றத்தில் இருக்கிற நம்ம எந்த அளவுக்கு ஆர்ப்பரிக்கக்கூடிய மக்களாய், கர்த்தரை துதிக்கக்கூடிய மக்களாய் இருக்கணும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தரை துதிப்பதற்கு வெட்கப்படாமல், நம்ம குசு குசுன்னு பேசாம தைரியமாய் கர்த்தரை ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து துதிக்கக்கூடிய மக்களாய் இருப்போமா? வல்லபிதாவே, இதோ அன்றைக்கு புரிதல் இல்லாமலே ஆர்ப்பரித்தாங்கள் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டோம், எங்களை மீட்டெடுத்த தேவன். அதனால நாங்கள் நன்றியோடு உம்மை ஆராதித்து உம்மை துதிக்கக்கூடிய மக்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.